அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பிஜேபியும் இப்போ இணைந்திருக்கிறது பொதுமக்களாக எங்களுக்கு மிக்க சந்தோஷம். வரும் காலகட்டங்களில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியானது வெற்றி கூட்டணியாக அமைந்து மக்கள் நல பிரச்சனைகளை சரி செய்யும். அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இந்த இரு கட்சிகளும் கூட்டணி அமைச்சதில் தமிழகத்தில் பெரும்பான்மை இடத்துல இவங்க ஜெயிச்சு அடுத்த 2026 கட்டாயமா ஆட்சி அமைப்பாங்க. இதுவரை மக்கள் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாத திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்பதற்கு இந்த கூட்டணி சிறந்த கூட்டணியாக அமையும் என்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பிஜேபியும் இப்போ இணைந்திருக்கிறது பொதுமக்களாக எங்களுக்கு மிக்க சந்தோஷம். இந்த கூட்டணி வலுவாக வெற்றி வாய்ப்பை பெறும் பொழுது தமிழ்நாட்டில் நடக்கூடிய போதைப்பொருள், கிரிமினல் குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்படும். அதுபோல் தென்காசி மாவட்டத்தில் இருக்க சட்டசபை 5 தொகுதிகளிலும் பிஜேபி கூட்டணி வலுவாக செயல்படும், வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும். இந்த கூட்டணி தமிழ்நாடு ஃபுல்லாக அதிகமான இடங்களை வெற்றி வாய்ப்பை பெற்றுத் தரும் என்பதில் பொதுமக்களாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்ததில் உங்களுக்கு எப்படி இருக்கு மனநிலை? பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஜெயலலிதா அம்மா இருக்கையிலேயே கூட்டணி சேர்ந்துருந்தாங்க. அந்த சமயத்தில் நல்ல வெற்றி அடைஞ்சிச்சு. அது மாதிரி இந்த தடவையும் அமோகமான வெற்றி கிடைக்கும் என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இந்த இரு கட்சிகளும் கூட்டணி அமைச்சதில் தமிழகத்தில் பெரும்பான்மை இடத்துல இவங்க ஜெயிச்சு அடுத்த 2026 கட்டாயமா ஆட்சி அமைப்பாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுவும் போக இப்போதைக்குள்ள திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அதிக கரப்ஷனு, பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்முறை ரொம்ப அதிகமாக நடக்குது. அதில் மது பிரச்சனை, இந்த மாதிரி விஷயம் ரொம்ப கொலை குற்றச்சாட்டு அதிகமாக இருக்குது. அடுத்து இந்த இரு கட்சிகளும் அதிமுக பாரதிய கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் அடுத்து அவங்க ஆட்சி அமைக்கவும் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அவங்க நல்ல முறையாக தடுத்து நல்லாட்சி தருவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ஆட்சி அமைஞ்சதில் உங்களுக்கு எப்படி இருக்கு? மிக சந்தோஷமா தான் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியின் புதிய மாநில தலைவராக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை தேர்ந்தெடுத்ததற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு கொள்ளை கும்பலை விரட்டுவதற்கு மிகுந்த போராட்டத்துடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து இந்த தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக இந்த கொள்ளை கூட்டத்தை விரட்ட முடியும். மக்கள் பெரிய அளவு இந்த திமுக அரசால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் நிரந்தரமாக ஒரு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக அமைந்து தமிழகத்தில் ஒரு வெற்றி கூட்டணியாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி அமைய காரணமாக இருந்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி. வரும் காலகட்டங்களில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியானது வெற்றி கூட்டணியாக அமைந்து மக்கள் நல பிரச்சனைகளை சரி செய்யும். இதுவரை மக்கள் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாத திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்பதற்கு இந்த கூட்டணி சிறந்த கூட்டணியாக அமையும் என்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் நல பிரச்சனைகளான அடிப்படை பிரச்சனைகள், அதுபோக குடிநீர் பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சு கிடக்கு. அதை இந்த கூட்டணி சட்டம் ஒழுங்கை சரி செய்யும். அதுபோக பாலியல் கொலைகள், இதுபோல ஒரு குற்றங்கள் நடைபெறாமல் இந்த கூட்டணி பார்த்துக்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றொன்று, மாணவர்களை தவறாக வழிநடத்துகிறார்கள். முன்மொழி கொள்கை என்பது என்னவென்று தெரியாமல், அடிப்படை அது என்ன விஷயம் என்று கூட தெரிஞ்சுக்கிடாம அதை மாணவர்கள் மத்தியில தவற அவங்க இதுல மஞ்ச விதைக்கிற மாதிரி இன்னும் ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஹிந்தி திணிப்பே இங்க கிடையாது. இவங்க திணிப்பு இருந்தாதானே எதிர்க்கணும். எந்த மொழியை வேணாலும் படிங்க சொல்லிதானே 3வது மொழி ஆப்ஷன் உங்களுக்கு தானே கொடுக்காங்க, மாணவர்களுக்கு தான் கொடுக்காங்க. எந்த மொழி உங்களுக்கு வேணுமோ நீங்க எடுத்து படிங்கன்னு தான் சொல்றாங்க. இந்திய படிங்கன்னு எங்கேயும் சொல்லல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.